ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் மான்ஸ்டர்வர்ஸ் மூவி அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஒரு புது மான்ஸ்டர்வர்ஸ் மூவி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் நம்மலாம் நினைக்கிற மாதிரி அது காட்ஸிலா எக்ஸ் காங் 2ஓ இல்லை காட்ஸிலாவோட ஸ்டாண்டலோன் ஃபிலிமோ இல்லை காங்கோட ஸ்டாண்டலோன் ஃபிலிமோ இது எதுவுமே அவங்க சொல்லலை. பட் இந்த அடுத்த மான்ஸ்டர்வர்ஸ் படம் வந்து 2027 தான் ரிலீஸ் ஆகும், அதுவும் மார்ச்சில் தான் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நிறைய படம் ஷார்ட் பீரியடில் கொடுக்குறத விட பொறுமையாக ஒரு படம் கொடுத்தாலும் குவாலிட்டியாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட மெயின் கதை எதை பேஸ் பண்ணி இருக்குன்றதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. பட் இருந்தாலும் ஒரு லீட் ரோல் பற்றி அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த லீட் ரோல் வந்து ஒரு ஃபீமேல் ரோல் தான். அதுக்கு வந்து யாரை போட்டிருக்காங்கன்னா, கேட்லின் டெவர் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஆக்ட்ரஸ் தான் போட்டிருக்காங்க. அதாவது லாஸ்ட் ஆஃப் அஸ் சீரீஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இப்போ அவங்க வந்து லாஸ்ட் ஆஃப் அஸ் 2ல் நெகட்டிவ் ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கேட்லின் டெவர் வந்து இப்போ இந்த நெக்ஸ்ட் மான்ஸ்டர்வர்ஸ் மூவியில் வந்து ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டர்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க வந்து எந்த மாதிரி ரோல் பண்ணுறாங்கன்றதை பற்றி எதுவுமே சொல்லலை. அவங்க வந்து பாசிட்டிவ் சைட் பண்ணுறாங்களா நெகட்டிவ் சைட் பண்ணுறாங்களான்றது எதுவுமே அவங்க ரிவீல் பண்ணலை. உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, இப்போ மொனார்க்கோட ஒரு ஏஜெண்ட்டாக வராங்களா, இல்லை ஏபெக்ஸ் ஃபெசிலிட்டியில் ஒரு ஏஜெண்ட்டாக வராங்களா, இல்லை நார்மல் ஒரு பீப்புள் மாதிரி வராங்களா, எதுவுமே தெரியலை. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, கேட்லின் டெவர் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தோட ரைட்டர் யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷாங்ஸி படம் பார்த்துருக்கீங்களா, மார்வலில் வந்த படம், அந்த படத்தோட ரைட்டர் தான் இந்த படத்துக்கும் ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே வந்த நியூஸ் தான், பட் இருந்தாலும் கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க அவர் தான் ரைட்டர்னு. ஏன் இது வந்து நான் ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஷாங்ஸி படத்தோட கிளைமேக்ஸ் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? அதில் ஒரு மான்ஸ்டர் ஃபைட் மாதிரி வரும், அதெல்லாம் தரமான சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரோட ஸ்டைலில் ஒரு மான்ஸ்டர்வர்ஸ் க்ரியேட் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரே ஒரு தீமில் ஒரே ஒரு ஃப்ளேவரில் பார்க்குறத விட இந்த மாதிரி வித்தியாசமான ரைட்டர்ஸை கொண்டு வரது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பட் இன்னொரு மைனஸ் என்னென்னா, இத்தனை மான்ஸ்டர்வர்ஸ் படங்களில் டைரக்ட் பண்ணவர் இப்போ நெக்ஸ்ட் வர போகிற மான்ஸ்டர்வர்ஸ் படத்தை டைரக்ட் பண்ணலை. ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு ஒரு பர்சனல் ப்ராஜெக்டில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காரு. ஸோ அதனால அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ண முடியலன்ற மாதிரி அஃபிஷியல் ப்ரொடக்ஷன் வைஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. பட் அவர் ஏற்கனவே இந்த காட்ஸிலா எக்ஸ் காங்லையும் அண்டு காட்ஸிலா வெர்சஸ் காங் முடிஞ்சதுக்கப்புறமும் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் வந்து காங் சைடில் இருக்கிற நிறைய ஸ்டோரிஸ் டைரக்ட் பண்ணிட்டேன். இப்போ காட்ஸிலா வெர்சஸ் காங்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து காங்கோட ஒரு ஸ்டோரி தான் மெயினாக இருக்கும், காட்ஸிலா ஒரு பார்ட் ஆஃப் தி ஸ்டோரியாக தான் இருக்கும். அதாவது மெயின் கதை வந்து காங்கை பேஸ் பண்ணி தான் நகர்ந்துட்டுருக்கோம். ஆனால் காட்ஸிலா வந்து ஒரு சப்போர்ட் கேரக்டர் மாதிரி, ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி அங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த டைரக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு ஐ எம் பேசிக்கலி காட்ஸிலா ஃபேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு காட்ஸிலாவோட ஸ்டாண்டலோன் ஃபிலிம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. காட்ஸிலா சைடு இருக்கிற கதைகளை சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. நான் நெக்ஸ்ட் மான்ஸ்டர்வர்ஸ் படம் பண்ணுறதா இருந்தால் நான் அது காட்ஸிலா படமாக தான் பண்ணுவேன், காங் பேஸ்டான ஸ்டோரி பண்ண மாட்டேன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஸோ இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாமோன்ற டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் மான்ஸ்டர்வர்ஸ் படத்தோட ஸ்டோரி எதை பேஸ் பண்ணி இருக்குன்ற மாதிரி ஒரு சின்ன அனலைஸ் மாதிரி பண்ணலாம். ஏன்னா இதை சொல்கிறேன்னா, நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இது காட்ஸிலா எக்ஸ் காங்கோட பார்ட் 2ஆக இருக்கும், இல்லைனா காட்ஸிலாவோட ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக இருக்குன்ற மாதிரி நிறைய டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. பட் லெஜெண்டரி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவுமே சொல்லலை. பட் நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணி பார்க்கும்போது எந்த மாதிரி இருக்கும்னா, காட்ஸிலா எக்ஸ் காங்கோட பார்ட் 2ன்ற மாதிரி தான் எனக்கு நான் கிடைச்ச இன்ஃபர்மேஷனை பற்றி நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்ஸிலா எக்ஸ் காங் த நியூ எம்பையர் படத்துலையே இன்னும் நிறைய கண்டுபிடிக்கப்படாத ஸ்டோரி லைன்ஸ் இருக்குது, நிறைய கேரக்டர்ஸ் அந்த படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ்லாம் உடனே அவங்க தூக்கி போட்டுட்டு ஒரு தனி படம் பண்ண மாட்டாங்க. மேபி பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு 90% இல்லைனா ஒரு 85% வந்து இது காட்ஸிலா எக்ஸ் காங் பார்ட் 2ஆக தான் இருக்கும். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, காங் வந்து ஹாலோ எர்த்தில் வந்து இப்போ ஒரு ஃபேமிலியை கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ட் அதுக்கு வந்து இன்னும் ஹாலோ எர்த்தை வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த படத்தில் நம்ம கிட்ட காமிச்சிருக்க ஹாலோ எர்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு 5% கூட இருக்காது. பட் அந்த ஹாலோ எர்த் இன்னும் பெருசு. அதில் இன்னும் என்னென்ன மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னே காங்குக்கும் தெரியாது, காட்ஸிலாவுக்கும் தெரியாது. பேசிக்கலி காட்ஸிலா இப்போ சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் இருக்கார், காங் வந்து ஹாலோ எர்த்தில் இருக்கார். ஸோ இப்போ அந்த ஹாலோ எர்த்தில் என்னென்ன த்ரெட்ஸ்லாம் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அதாவது இப்போ காட்ஸிலா எக்ஸ் காங்கோட கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு அண்டர் கிரவுண்டில் தான் நம்ம ஸ்கேர் கிங்கே பார்ப்போம். ஓகே, அந்த மாதிரி
இன்னும் எத்தனை மான்ஸ்டர் இருக்குது, எத்தனை பேர் இருக்காங்க, காங்கோட எத்தனை பேர் பெருசாக இருக்காங்க, பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த ஹாலோ எர்த்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான ஸ்டோரி லைன் ஒன்று மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுவும் நான் என்ன சொல்கிறேன்னா காங்க பேஸ் பண்ணியான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு புரியுது காட்ஸிலா ஃபேன்ஸ் என்ன கேட்க வரீங்கன்ட்டு. ஏன் காட்ஸிலாவோட ஸ்டோரியை வந்து புஷ் பண்ணவே மாட்டாங்க? காட்ஸிலா வந்து ஒரு சும்மா ஒரு சேவியர் மாதிரியோ இல்லை காங்குக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டர் மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஏன் அப்படின்றது எனக்குமே தெரியல ஏன் அப்படி பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் இப்போதைக்கு எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்தோன்னா காங்க பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரி நகரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு சின்ன சிக்கல் இருக்குது. காட்ஸிலா ஃபேன்ஸ்க்கும் சரி, காட்ஸிலாவை வச்சு ஒரு ஸ்டாண்ட் அலோட் படமாக இருந்தாலும் சரி, இல்லை காட்ஸிலா எக்ஸ் காங்லேயுமே காட்ஸிலாவோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஒரு கதையை எடுத்து அவங்க படமாக எடுத்தாலும் சரி, அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ஏன் நான் இதை அப்படி சொல்கிறேன்னா, காட்ஸிலா வந்து இப்போ ரொம்ப ஓவர் பவர்டாக இருக்குது. அதாவது இந்த டியாமெட்டை சண்டை போட்டு அதோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம காட்ஸிலாவுக்கு ஒரு புது கலரே அடிச்சு விட்ருப்பாங்க. அதாவது ஒரு வைலட்டும் இல்லாமல் ஒரு ரோஸும் இல்லாமல் ஒரு மெகந்தா கலர் மாதிரி அடிச்சு விட்ருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் காட்ஸிலா வந்து ஒரு ரொம்ப ஓவர் பவர்டான ஒரு பீயிங்காக இருக்குது. அதாவது இப்போ காங்கே காட்ஸிலா கூட ஃபைட்டுக்கு வந்தாலும் காங்கு சில்லியாக நொறுங்கிடும். அந்த மாதிரி ஒரு இதுக்கு இடத்துக்கு வந்துட்டாங்க. பட் காட்ஸிலா அளவுக்கு பவராக இருக்கக்கூடிய இந்த மதர் ஆஃப் டைட்டன்னு சொல்கிற கூட ஷீமோ வந்து காங்குக்கு கீழே தான் இப்போ இருக்குது. ஸோ இப்போ காங்குக்கும் காட்ஸிலாவுக்கும் பிரச்சனையை விட இப்போ காட்ஸிலாவோட கதையை புஷ் பண்ணணும்னு லெஜெண்டரி நினச்சாங்கன்னா காட்ஸிலாவுக்கு நிகராக இல்லை காட்ஸிலாவோட பவர் அதிகமாக இருக்கிற ஒரு வில்லனை இறக்கணும். அதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டியான வில்லன்கள் இருக்காங்க, நிறைய வில்லன்கள் இருக்காங்க. பட் இப்போ இந்த மான்ஸ்டர்வர்ஸில் கொண்டு வந்திருக்க ஸ்டோரி லைனில் அவங்க செட் பண்ணியிருக்க அந்த தீமில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய வில்லன்ஸை இறக்க முடியுமான்றது எனக்கு தெரியலை. ஏன்னா வந்து அது ஏதாவது ஸ்டோரி லைனை இடிக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம டிசி மார்வல் சைட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நல்ல நல்ல காமிக்ஸ்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு மொக்கையான ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்து லைவ் ஆக்ஷனாக பண்ணுவாங்க. ஐ மீன் நல்லா தான் இருக்கும், ஆனால் அதை விட நல்லா அந்த காமிக்ஸ்லலாம் ஸ்டோரி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மான்ஸ்டர்வர்ஸ்லையும் நான் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் 90s 80ஸ்லாம் அந்த காட்ஸிலா படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து காங் விசஸ் காட்ஸிலான்ற ஒரு படமும் வந்திருக்கும், கிடோரா விசஸ் காட்ஸிலான்ற படம் வந்திருக்கும். அந்த மாதிரி நிறைய வில்லன்ஸை வச்சு காட்ஸிலாக்கே நிறைய படம் வந்திருக்கும். ஸோ இப்போ காட்ஸிலாவை புஷ் பண்ணணுன்னா ஒன்று ஸ்பேஸ் காட்ஸிலா வரணும், இல்லைன்னா டெஸ்ட்ராயா வரணும். டெஸ்ட்ராயா வந்துருச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிரும். ஸ்பேஸ் காட்ஸிலா வந்தால் ஐ மீன் டெஸ்ட்ராயாவோட ஒரு 2 பாயிண்ட் இல்லைனா ஒரு 3 பாயிண்ட் கம்மியாக இருக்கலாம் அதோட பவர். பட் ரெண்டுமே ஒரு தரமான வில்லன். அது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காங்கோட ஸ்டோரிலாம் கண்ணு முன்னாலேயே நிற்காது, காணாமல் போயிடும். காட்ஸிலாவோட ஸ்டோரி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இப்போ ஸ்பேஸ் காட்ஸிலா எடுத்துக்கோங்க, இல்லைனா டிஸ்ட்ராயான்னு எடுத்துக்கோங்க, அதுங்க வந்துட்டாலே நம்ம இந்த உலகத்தை காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டம். நம்ம ஃபைட் எப்படியாவது அவங்கள அடித்து விரட்டுறா, டை காட்ஸிலா என்னடா பண்ணிகிட்டு இருக்கா, அந்த மாதிரி ஒரு தீம்குள்ளே போயிடுவோம். நம்ம எங்கேருந்து இந்த சென்டிமெண்ட்டு ஃபேமிலி இல்லை, நான் ஒரு தனி ஸ்பீஷீஸு இந்த மாதிரி சென்டிமெண்ட் ஸ்டோரிக்குள்ளே நம்ம எங்கே போக போகிறோம்? ஒரு அதிரடியான ஆக்ஷன் பேக்டான ஒரு மான்ஸ்டர்வர்ஸ் படமாக மாறிடும். அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு ஏன் கம்மியாக இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ அவங்க செட் பண்ணியிருக்க தீம் படி பார்த்தீங்கன்னா ஒரு காங் பேஸ்டான ஒரு சென்டிமெண்டல் ஆக்ஷன் ஃபிலிம் மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு சின்ன டவுட் இருக்குன்னா, ஷீமோவை இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்தே இந்த மான்ஸ்டர்வர்ஸ் வந்து போடுறதுக்கான அடித்தளம் என்னன்னா அந்த ஸ்பேஸ் காட்ஸிலாவோ இல்லை டெஸ்ட்ராயாவோ இறக்க போகிறாங்கன்றது தான் நான் நினைக்கிறேன் கூடிய சீக்கிரமே. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, காட்ஸிலா இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் பீயிங் இன் த மான்ஸ்டர்வர்ஸ் அண்ட் ஷீமோ மதர் ஆஃப் மான்ஸ்டர்ஸ். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது ரெண்டுமே இப்போ நம்ம கையில் இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி காங்கும் இருக்கார், காங்கோட படையுமே இருக்குது. இப்போ நான் என்ன தோணுதுன்னா, எனக்கு இப்போ இந்த காட்ஸிலா எக்ஸ் காங் 2வே இப்போ வந்தாலும் நெக்ஸ்ட்டு படமாக வந்தாலும் அதில் ஒரு புது மான்ஸ்டரை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பாசிட்டிவ் சைடு இழுக்க வாய்ப்பு இருக்குது. இவங்களெல்லாம் ஒரு எண்டு கேம் ஒரு சூப்பர் ஹீரோஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதாவது இதுக்கப்புறம் வர மான்ஸ்டர்வர்ஸ் படத்துக்கு அப்புறம் ஒரு படம் வரும்ல, அந்த படத்தில் ஒரு ஸ்பேஸ் காட்ஸிலாவோ இல்லை ஒரு டெஸ்ட்ராவையோ இறக்கி இவங்க எல்லோரும் சேர்ந்து அடிக்கிற மாதிரி ஒரு படம் க்ரியேட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. என்னோடய ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு என்னென்னா, இப்போது நம்ம ஸ்பேஸ் காட்ஸிலாவெலாம் இறக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பெரிய டீமே தேவையில்லை. நம்ம காட்ஸிலா போராடி ஜெயிக்கிறது தான் அவரோட குணமே. யாரையுமே கிட்ட வரவிட மாட்டார், த ஒன் அண்ட் ஒன்லி கிங்குன்ற மாதிரி நிற்பார். ஸோ அந்த மாதிரி காட்ஸிலா 1v1 ஃபைட்டு தான் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபைட் பிடிக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரியை புஷ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த காட்ஸிலா விசஸ் டெஸ்ட்ராயாவோ இல்லை காட்ஸிலா விசஸ் ஸ்பேஸ் காட்ஸிலாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஒரு சின்ன லீடாக இந்த காட்ஸிலா எக்ஸ் காங் 2 படத்தை அவங்க எடுக்கலாம்.
என்ன வேணால் எடுக்கலாம், அது நமக்கு தெரியாது. அந்த படம் வந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ படம் வரட்டும், இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்குது. இதே மார்ச்சில் 2027 நம்ம அந்த மான்ஸ்டர்வர்ஸ் படத்தை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும் ஸ்டோரி எந்த மாதிரி கொண்டு போக போகிறாங்க மான்ஸ்டர்வர்ஸில் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து காங் பேஸ்டான ஸ்டோரி சொன்னால் நல்லாயிருக்கும்னு தோணுதா, இல்லை காட்ஸிலா பேஸ்டான ஸ்டோரி சொன்னால் நல்லாயிருக்கும்னு தோணுதா இந்த நெக்ஸ்ட் மான்ஸ்டர்வர்ஸ் மூவியில் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டெஸ்ட்ராயா ஸ்பேஸ் காட்ஸிலா இது ரெண்டில் எதை வில்லனாக கொண்டு வந்தால் மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் படம் தரமாக இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்பேஸ் காட்ஸிலா பற்றியும் டெஸ்ட்ராயை பற்றியும் தனியாக வீடியோ போடணுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுவேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். Until the next video, bye bye, see you.